Department of Civil Engineering, working as an assistant professor at Excel Engineering College, Namakkal. I am handling geotechnical engineering for our second year students. For that we are going to do experiential learning and in our lab as a pedagogical event. For that we are going to do a laboratory test and we are going to visit what are the equipments in the lab. Now we will see the lab. Then we are going to do a pedagogical event. In that we are going to see about what are the experiments we are going to do in our lab. Okay. What is our particle size determination? What are the index properties? The first unit what we have seen. See the soil classification. How will you classify the soil? How will you classify the soil? By particle size. Okay, sieve analysis and hydrometer analysis. How will you do a sieve analysis? How will you do the sieve analysis? You are going to take a sample in a pot and we are going to pour take 1 kg. You are going to put the sample in the sieve, then arrange the sieves in order. Then we are going to place in a sieve shaker. Then after 10 minutes, the sieve will get a gradation. Okay. Then you are going to take all the sieves and take the weight of sample which is retained in the each sieves. Okay. Now we'll see the what are the sieve size available in ISCs. Change wrong. Guys, நம்ம சோறாக்க போற கூட்டஞ்சோறு வாங்க எல்லாரும் வாங்க. all of you come here immediately guys. எல்லாம் வாங்க guys. டேய் நல்ல வீடியோடா இங்க வரடா டேய் என்ன வீடியோ எடி தெரியும் அந்த ரீல்ஸ்ல வித்தவுட் எடிஷன் ஆளே இல்ல ஆளே இல்ல அரேஞ்ச் பண்ணுவா சைஸ் நான் முள்ளது போல் வீடியோ போட்டுலாம் இதெல்லாம் கடல மாவு கோதுமை மாவு அலசுவாங்க சும்மால முடியாதுடா கை வச்சுறாதா இருக்கா ரொம்ப க்ளோஸ் அப் நடக்காதா அவன்கிட்ட சொல்றா போய் நேர் பண்ணுங்கடா டே சைடு போடுங்க எடுக்காது 1 kg गाइस இந்த போலாரா இருக்கு மிஷினே மோகன் பாரியே பாத்துக்கோங்க गाइस பாருங்க ஒரு ரூபா காசு கொடுங்க गाइस வீடியோ எடுக்கிற பேரு ஏய் நான் தப்பு பிக்சர் என்ன பண்ணுறீங்க இது என்ன உன்னோட வேலை அதிகம் எடுத்தியா அலிபிள் பிக்சர் எடுத்துறேன் ஏய் இங்க பாருங்க காயின் போட்டா நாலு தட்டு நினைச்சிருப்பா அவர்னால ஒரு காயின் ஓ எப்படி நீ நவீன புரிஞ்சுக்கிட்டியா ஏய் ஆஃப் பண்றா போடா டேய் இதெல்லாம் எடுக்காதடா டேய் அல கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் எல்லாமே கட் பண்ணி இது பண்றதா டேய் நேரிக்கோ இது ஏய் பண்றேன்
டேய் போல் டேய் அதிக ஓட டேய் ஒண்ணாடா பாரு நான் முடியல பாக்கலாம் இது கல்லை எடுத்து ஆடாத கலந்து இந்த மூடி எழுதுடா அந்த மூடி வந்து கட்டா கட்டா உங்க எடுத்துக்கோமா. That is a specific gravity test. அந்த ஃபார்முலால போட்டா ஆன்சர் வந்துருமா? எவ்வளவு இருக்கலாம்? Specific gravity எவ்வளவு இருக்கலாம்? 9.8 2.7 இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேயா? 3.2 நான் சொன்னா நீங்க யாரு சொல்றீங்க? நெக்ஸ்ட் இது நீங்க இருக்கு. மினிமம் தண்ணி பிடிச்சிக்க. வேணும். ஏய் சோஷமா. நடுவுல வந்து ஒரு இதகரே மண்டைல ஊத்துறா சாயில் எடுத்துட்டு போறோம். ஓகேயா? இட்லி பிரிச்சுடாத அந்த ஓகே. எடுத்து தேவையில்லாம பேசாத. ஓகேயா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஈக்குவலா செப்பரேட் ஆயிருச்சு. என்ன பண்ண போறோம்? ரொட்டேட் பண்ண போறோம். டாப் கொடுக்க போறோம். எப்ப வந்து ஜாயின் ஆகுதுன்னு பாக்குறோம். ஓகேயா? எத்தனாவதுல ஜாயின் ஆகுது? ஓகேயா? 4 5 தான் கொடுத்தோமா? ஏன்னா இங்க வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அதனால சீக்கிரம் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ப்ளோஸ் n = 5. ஆக்சுவலாக நிறைய வரணும். 25 ப்ளோஸ் அந்த மாதிரி வந்தால் தான் ஜாயின் ஆகுது. எடுத்து போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆஃப்டர் இதில் கொஞ்சம் பார்ட் என்ன பண்ணுவோம்? எடுத்து டைல்ஸ் இருக்கும். டைல்ஸில் வச்சு we are going to என்ன பண்ண போகிறோம்? ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணோன்னா
ஒரு 3 மீட்டர் வச்சு ரோல் பண்ணி ஒரு 3 mm இது மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி பண்ணணும். சரியா? இது ஓவரா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வரல. சரியா? பண்ணிட்டோம்னா அந்த சாயிலுக்கு வந்து என்ன இருக்கு, பிளாஸ்டிக் லிமிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இவனா ஒரு க்ளோஸ் போகிறோம். இது 25. ஆமா, இது இல்லை, இதோட பெரிய இருக்கும். சரியா? இது எடுத்துட்டு இதோட பெருசு இருக்கும், அது எடுத்துருவோம். எடுத்துட்டு போயிட்டு வச்சிருவாங்கடா. ஏன்டா ஸ்டாண்ட் ப்ராக்டருக்கு மாடிஃபைட் ப்ராக்டருக்கு 5 லேயர்ஸ். ஓகேயா? ஆஃப்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மேலே ஒரு காலர் மாதிரி இருந்துச்சா, அது வந்து ஸ்க்ராப் பண்ணி அது அடியில் இருக்கிறது மட்டும்தான் வெயிட் பண்ணிடுவோம். சரியா? இனிஷியலாக எவ்வளோ சாயில் எடுத்துருக்கோம், எவ்வளோ காம்பேக்ட் ஆகிருக்குன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அப்படியே இரு, நான் அதை அப்படியே ஒரு டேம்ப் பண்ணிட்டு டேம்ப் பண்ணிட்டு 3 லேயர்ஸோ அதே மாதிரி போட்டு ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ இந்த காலர் எகைன் கழட்டிட்டு என்ன பண்ணணும், ஸ்க்ராப் பண்ணி அந்த சாயில் மேலே இருக்க சாயில் எடுத்துட்டு இது வரைக்கும் இருக்க சாயில் எடுக்கணும். எடுத்து எகைன் வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ சாயில் காம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இது டைரக்ட் ஷியர் டெஸ்ட். மூணு இருக்கா? அவ்வளோதான். திருட்டு பூஜையை மட்டும் விட மாட்டாங்க. Okay, this is a direct shear. Direct shear apparatus. Okay. Shear strength of the soil கண்டுபிடிக்க போறோம். Okay, proving in செட்டப் போறோம். சரியா? ஜஸ்ட் அதை ஃபிட் பண்ணாம வச்சுக்கலாம், ஒரு நாள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? பாருங்க, இதை ஷியர் பிளேட்னு சொல்லுவோம். ஓகேயா? இது பாருங்க, இந்த கரெக்டாக இதுக்கு பேரலாக வச்சுட்டு ஆஃப்டர் இங்கே என்ன பண்ண போகிறோம், இதை வைக்க போகிறோம். ஓகேயா? இதை வச்சுட்டு 2 கீ இருக்கும். இது பேர் ஷியர் கீன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு 2 ஷியர் கீ வைக்கணும். ஓகேயா? வச்சா தான் இது நிற்கும். ஓகே, இங்கே காணும். ஷியர் கீ வச்சுட்டு எகைன் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சாயில் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி 3 லேயர்ஸ் ஆஃப் சாயிலை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேயா? 3 லேயர்ஸ் அதே மாதிரி டேம்ப் பண்ணிவிட்டு 3 லேயர்ஸ் ஆஃப் சாயில் இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இங்கே இப்படி தானே வச்சோம், சேம் அதே மாதிரி மேலே இங்கே வரைக்கும் அது வரைக்கும் சாயில் வந்துருமா, வச்சுட்டு மேலே இது இருக்குல்ல இந்த பிளேட்டு இது இங்கே வச்சுட்டு அந்த பால் கொடு, பேரிங் பால். குண்டை கோழி குண்டு. ஓகேயா? குண்டை கூட தருவாங்க. இதை இங்கே வச்சுட்டு என்ன பண்ணலாம், கரெக்டாக இங்கே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இதெல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க 2 ஷியர் கீ என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ தானே மூவ் ஆகும், எப்போ ஃபெயிலியர் நடக்குதுன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரூவிங் ரிங் இருக்கும். நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம்ல, லோடு அப்ளைட் லோடு, நாம் கொடுக்குற லோடு எவ்வளோ லோடு கொடுக்க போகிறோம்னு இங்கே வி ஆர் கோயிங் டு பிளேஸ். நம்ம ஒவ்வொரு லோடுக்கும் ஷியர் வந்து எவ்வளோ நடக்குது அப்படின்னு நம்ம ரன் பண்ணோம்னா இது இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகே, அதெல்லாம் ஆன் பண்ணுறாங்க. இது இங்கே டச் ஆகிருக்கணும், இங்கே ப்ரூவிங் ரிங் டச் ஆகிருக்கும். சரியா? பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போ ஷியர் பிளேன் இங்கே எப்போ வந்து அதோட ஸ்ட்ரென்த் தாங்குதோ அப்போ என்ன ஆகும், தாங்காத வரைக்கும் அந்த ஷியர் வந்து நடக்குமா, ஷியர் நடக்கும்போது என்ன ஆகுது, ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகி திருப்பி எகைன் பேக்லேயே வரும். அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இந்த சாயில் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் லோடுக்கு கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இது பேர் கன்சாலிடேஷன் டெஸ்ட்டு. சரியா? நம்ம கிளே சாயிலுக்கு அது பண்ணுவோம். மெயினாக என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஓவர் மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க இது கன்சாலிடேஷன் ஓகேயா? இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 week to 1 month டைம் ஆகும். சரியா? ஃபஸ்ட் நம்ம இங்கே தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எஃபெக்டிவாக இருக்கும். அதெல்லாம் பண்ணோம்னா நல்லா இருக்கும். பண்ணுறதே நெக்ஸ்ட் லேபில் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் செம்மில் இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? இப்போ சாம்பிள் இதில் அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 minute எடுப்போம், 2 minute எடுப்போம், நெக்ஸ்ட்டு 4 minute எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸிவாக எடுத்துகிட்டே வருவோம். சரியா? ரீடிங்ஸ் எடுப்போம் வித் அப்ளைட் லோட்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 40 எவ்வளோ வந்து இங்கே ஆல்ரெடி சாம்பிள் இருக்கா, எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, கிளே சாயில் வச்சோன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகுமா, ஸ்வெல்லிங் எவ்வளோ இருக்குன்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? எல்லாம் பண்ணும்போது பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லேப் வரும், பார்த்துக்கலாம். அவ்வளோதான்.
ஒரே ஒருத்தர் 2 பேர் வந்து ஹாய் கைஸ், இந்த லேப் வந்து எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து நேரில் வந்து பார்க்கலார கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோனில் பார்க்குறதோட இப்போ நேரில் வந்து பார்த்தோம். தேங்க்யூ.